ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ். எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே, எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது, செலிப்ரேஷன் அந்த அளவுக்கு எல்லாம் இல்லை. பார்த்திங்கன்னா ஒரு கேக் மட்டும் வாங்கலான்னு இருக்கேன். பாக்கி வந்து பிரியாணி எல்லாம் பண்ணணும். அது வந்து நியூ இயர்க்கு பண்ணிடலாம் அப்படி இருக்கேன். ஸோ நாங்கள் வந்து நார்மலாக கிறிஸ்மஸ் வந்து நார்மலாக கிறிஸ்மஸில் வந்து பிரியாணி கேக் எல்லாம் பண்ணுவோம். அப்புறம் நியூ இயர் வந்து கேக்கு மட்டும் வாங்குவோம். இந்த இயர் வந்து கிறிஸ்மஸுக்கு கேக் வாங்குகிறேன், நியூ இயர்க்கு வந்து பிரியாணி கேக் எல்லாமே பண்ணலான்னு இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 day 2 day வ்ளாக் மாதிரி எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். அப்புறமா இனி போய் சாப்பிடணும், ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சாப்பிடணும். அப்புறமா அது முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன். இங்கே வந்து ஒரு வாழைப்பழம் இருக்குது, பனானா. ஸோ அது வந்து காட்டுறேன். ஒன்றும் கிடையாது, இங்கே இருக்குது, 2-3 இருக்குது. ஸோ இங்கே இருக்குது, இது எங்கள் வீட்டில் பக்கத்தில் தான். ஸோ இது வந்து வந்துட்டு இருக்குது ஒரு வாழைக்கொலை. ஸோ அங்கேயும் இருக்குது, உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே இருக்குது. பூச்சிக்கு பால் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ 3 பூச்சி இருக்குது, ஒரு அம்மையும் 2 பிள்ளைரும். ஸோ அதுங்க வந்து குடிச்சிடுவேன். இது வந்து சாஃப்ரான். അതായിരുന്നു ഇവിടെ. இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா புட்டு, வீட்டு புட்டு, கோதம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அது போட புட்டு, சாம்பார், பப்படம். அண்ணனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு பிடிக்காது. ஸோ அந்த அளவுக்கு பிடிக்காது, எதுவும் இல்லைன்னா சாப்பிடுவேன். ஆனால் அப்போ தோசை தான் பண்ணி சாப்பிட்டேன். எனக்கு ஒரு ஆம்லேட்டு. ദാ വരണം. 1 മാസത്തേക്കുള്ള പുട്ട്, എഗ് ഫ്രൈ, சாம்பார், தோசை, சாய. ஸோ இப்போ வந்து 11 மணி ஆகிடுச்சு, நான் சாப்பிட போகிறேன். ஒரு தோசை தான் எடுத்திருக்கேன், அது போதும். கேக்கு வாங்குறதுக்கு എൻ്റെ ഒന്ന് ചട്ടം കൈ കഴിയും, വാ കഴിവയ്യ, കയ്യ ഒന്നും കഴിയില്ല. എടുക്കാതേടി പിള്ളക്ക് കൈ കഴിയുമോനെ. ഇതിലേ വാ. അങ്ങനെ തന്നെ ഒന്നുകൂടി വാ, അങ്ങനെ തന്നെ. ചാടി വാ.
അവിയൽ. ചേച്ചി കൈ പിടിക്കണോ? എടുക്ക്. അതിങ്ങനെ അടിയിൽ നിന്ന് എടുക്കണം. ഇങ്ങനെ. ഇപ്പം ഇവിടെ മുറിഞ്ഞില്ല. ഇങ്ങനെ എടുക്കണം. ഇങ്ങനെ എടുക്കണം. കഴിച്ചു. ഇതെൻ്റെ ഫേവറേറ്റ് കേക്കാണ്. ഇവിടെ ജാം പോലെ ഉണ്ടാവും, സ്ട്രോബെറി കണ്ടോ. ഓക്കെ. നല്ല കേക്കാണ്, സൂപ്പർ കേക്ക്. ഞങ്ങൾ അതേക്കുറിച്ച് സംസാരിക്കുകയായിരുന്നു. അങ്കിൾ സമ്മതിച്ചു. ഇത് നിന്റെ ഭാവി നന്നാവാൻ വേണ്ടിയാ. അമ്മേ സംസാരിച്ചോണ്ട് അതുപോലെ ഇങ്ങനെയൊക്കെ കാണിക്കുന്നു. இங்கே வந்து வெட்டம் லைட் கம்மி தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடிட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி கிறிஸ்மஸ். ஸோ நார்மல் டே தான், ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது இன்றைக்கி. ஸோ வந்து இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வேறு சேனல் இருக்குது, ஸ்டார்டிங் தான் இருந்தாலும் அந்த சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்காக வீடியோ வந்து எடிட் பண்ணணும், வாய்ஸ் ஓவர் எல்லாம் பண்ணணும். ஸோ அது வந்து இப்போ வந்து பண்ண போகிறேன். எவ்வளோ டைம் எடுக்கும்னு தெரியாது, இருந்தாலும் அப்லோட் பண்ணுறதுக்காக இது பண்ணி தான் ஆகணும். ஸோ பண்ண போகிறேன். எடுத்து இது கறி வச்ச மீன், நெய் மீனுன்னு சொல்லுவாங்க. சாம்பார், அவியல், சம்மந்தி. இது சோறு கூட சாப்பிட்ற சம்மந்தி. இது வந்து ஃபிஷ் ஃப்ரை, நெய் மீன். இவ்வளோதான் இருக்குது. சாப்பிட்டுட்டு பார்க்கலாம். ചെറുക്കാൻ പോകുന്നത് ഞാൻ എപ്പോഴേ വിളിച്ചത്. അവിടെ കളി അമ്മേ മോളും മരിച്ചിനിരിക്കുന്നു. ശാരദയും അനിയൻ ചെറുക്കാൻ പോവാം. അവർക്ക് നോക്കാനും ചെയ്യും.
இப்போ பார்த்திங்கன்னா 4 o'clock ஆகிட்டு கொஞ்சம் தூக்கம் வருது. கொஞ்சம் டைம் வந்து படுத்து தூங்கலான்னு இருக்கேன். தூக்கம் வருமான்னு தெரியலை, தூங்குவையான்னு தெரியலை. இருந்தாலும் ஓகே ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்புறமா தண்ணி ஊற்றணும். பிளான்ட்ஸ் இருக்குது, அதுக்கு செடி இருக்குது, அதுக்கு தண்ணி ஊற்றணும். அப்படியெல்லாம் கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போட்டிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் பார்த்தது வந்து போராக இருக்குமேன்ட்டு நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடில் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அப்புறமா வந்து உங்களுக்கு ஏதாச்சும் நார்த் இந்தியன் ரெசிபீஸ் இல்லைன்னா வந்து கேரளா ரெசிபீஸ் ஏதாச்சும் ரெசிபீஸ் பார்க்கணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து அது வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து ஹிந்தி தெரியும், அதனால் ஏதாச்சும் அந்த மாதிரி நார்த் இந்தியன் ரெசிபீஸ் சொன்னாலுமே நான் வந்து பார்த்துட்டு அது ட்ரை பண்ணுறேன். கேரளா ரெசிபீஸ் எது வேணாலும் கேளுங்க. பரோட்டா எல்லாம் எனக்கு பண்ண தெரியாது, நார்மல் கறி அப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இல்லை உங்களுக்கு விலாகு தான் பிடிக்கும்னா நான் விலாகே அப்லோட் பண்ணிடுறேன். ரெசிபீஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா வந்து கொஞ்சமாவது இன்ஃபர்மேட்டிவாக இல்லைன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுமே வீடியோ, அதுக்காக நான் வந்து கண்டிப்பாக இது ரெசிபீஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இன்னும் வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் வந்து எனக்கு வந்து வேறு சேனல் இருக்குது, ஆனாலும் வந்து எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். பண்ணணுமா வேணாமான்ற அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ படிக்கணுமா, கவர்மெண்ட் ஜாப் அதுக்கு போனோமா, இது எனக்கு பிடிச்ச மாதிரி விலாக் பண்ணணுமான்னு இருக்குது. ஸோ இதுதான் வந்து இங்கே டேங்க் இருக்குது. ஸோ அதில் இருந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே ஊற்றுறேன். ஸோ இது வந்து ஓகே, என்னோடய ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் காட்டுறேன் உங்களுக்கு. என்னோடய ஃபேவரட் ஒரு ஸ்பாட்டு தான் வந்து இந்த மாடி. ஸோ இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ஆர்கிட், எல்லாமே கிட்டத்தட்ட சேம் கலர். இப்போ இப்போதைக்கு இவ்வளோதான் இருக்குது. ஸோ என்னோட ஒரு ஃபேவரட் ஸ்பாட்டு தான் இது. வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஸ்பேஸ். ஏன்னு அப்புறமா சொல்கிறேன், என்றைக்காவது ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நான் வந்து இங்கே உட்காந்துடுவேன். நிறையா பேர்ட்ஸ் இருக்கும், பார்த்துட்டு அப்படியே உட்காந்துடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே 3 இருக்குது. நிறையா பேர்ட்ஸ் இருக்கும். இப்போ வந்து இல்லை அந்த அளவுக்கு, ஏன்னா நைட் ஆக போகுது. அதனால் எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டேன், அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். என்னை பொறுத்த வரைக்குமே இந்த மாடி வந்து ரொம்ப ஸ்பெஷல் நான் சொல்லிட்டேன். அதில் ஒரு ரீசன் வந்து இது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஹீலிங் அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து உட்காரும்போது அப்படியே நிம்மதியாக உட்காந்துடுவேன். ஸோ ஃப்ளைட் வருது, உங்களுக்கு காட்டுறேன்.
நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோ பர்சன். அதே மாதிரி வந்து எனக்கு கம்ஃபர்ட்டும் ரொம்ப முக்கியம். கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஸ்லோவாக தான் லைஃப் போயிட்டு இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதான் வந்து கவர்மெண்ட் ஜாபு வேணாமா வேண்டாமா, 9 to 5 ஜாப் ஏதாவது அந்த மாதிரி போனோமா வேண்டாமான்னு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கேன். ஏன்னா வந்து அது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரஷ்ஷு தான். ஸோ அதனால் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போதைக்கு ஓகே, ரோலர் கோஸ்டர் மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் லைஃப்பில் இருந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலுமே நான் வந்து ஓகே சமாளிச்சிடலாம் ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இங்கே டார்க் ஆகிட்டே வருது. நான் வந்து கீழே போகிறேன். இந்த வீடியோ இன்றைக்கி வந்து நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், இன்றைக்கி கிறிஸ்மஸ். ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ நேரம் டைம் பண்ண வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கோ இல்லைன்னா நாளை காலையிலோ வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான். நான் வந்து சாப்பிட்டுட்டேன். அப்பம் கடலைக்கறின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே ரெண்டுத்தையும் வந்து டீ போட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இனிமேல் வந்து கொஞ்சம் கேக்கு இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு டீ அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். நிறையெல்லாம் நைட்டு சாப்பிட வேண்டான்னு இருக்கேன். கொஞ்சம் குண்டாயிட்டே போகிறதா, வெயிட் கொஞ்சம் கம்மி ஆக்கிடலான்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே.